இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். அவர் தம் காயங்களால் நாம் குணம் அடைகின்றோம். ஒவ்வொரு விடியல் பறக்கும் போதும் இரவிண்ட இருள் எப்படி விலகி போகுதோ அதுபோல ஆண்டவர் இயேசுவின் அன்பு எங்களோட வாழ்க்கையில உதிக்கும் போது எங்களுடைய உள்ளத்துல இருளாக படர்ந்து கிடக்கிற உதயங்கள் எல்லாம் மெதுமெதுவாக மறைந்து போகும். வாழ்க்கையில சில காயங்கள் எங்களுடைய கண்களுக்கு தெரியாது. வார்த்தைகளால் ஏற்பட்ட காயங்கள், ஏமாற்றங்களால் ஏற்பட்ட காயங்கள், இழப்புகளால் ஏற்பட்ட காயங்கள், தனிமையால் ஏற்பட்ட காயங்கள், இவை அனைத்தையும் சுமந்தபடியே பலர் ஒவ்வொரு நாளையும் தொடங்குகின்றோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நோக்கி அமைதியாக சொல்லுகிறார், அவர் தம் காயங்களால் நாம் குணம் அடைகிறோம். சிலுவையில் அறியப்பட்ட அந்த கரங்கள் இன்று நம்மை தள்ளிவிடவில்லை, மாறாக நம்மை அரவணைக்க விரித்து நிற்கிறது. காயப்பட்ட அந்த இதயம் இன்று நம் உடைந்த இதயத்தை ஆற்றுகின்றது. அவர் சிந்திய இரத்தம் நம் வாழ்க்கைக்கு மன்னிப்பையும் சமாதானத்தையும் புதிய நம்பிக்கையும் அளிக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய இதயத்துல இன்னும் மாறாத காயம் இருந்தால் அதை மறைக்க முயற்சிக்காதீங்க. ஆண்டவரிடம் கொண்டு வந்து சேருங்க. மனிதர்கள் புரியாத கண்ணீரின் மொழியை அவர் புரிந்து கொள்கிறார். உலகம் மாற்ற முடியாத வழியை அவர் ஆற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த காலையை ஒரு புதிய நம்பிக்கையோட தொடங்குங்க. உங்களோட காயங்களை விட அவருடைய கிருபை பெரியது. உங்களோட கண்ணீரை விட அவருடைய அன்பு ஆழமானது. உங்களோட கடந்த காலத்தை விட அவர் ஆயத்தப்படுத்திய எதிர்காலமே உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கிறது. அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எங்களுடைய காயங்களை எண்ணி நாங்கள் வாழ மாட்டோம், எங்களுக்காக காயப்பட்ட கிறிஸ்துவை நம்பி வாழ்வோம் என்று. அவருடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் முழுமையாக நடத்தும் என்று நீங்க இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவருடைய சமாதானமும் குணமாக்கும் கிருபையும் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்கும். புதிய பலனும் இன்றைக்கு நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நிச்சயமாக உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார். அவருடைய சமாதானமும் அவருடைய அன்பும் உங்களோடும் உங்களோட குடும்பத்தோடும் என்றைக்கும் எப்பொழுதும் நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் அவர் நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தகப்பனாக இருக்கிறார். அவருடைய காயங்கள் எப்படி எங்களால் ஏற்பட்டதோ அதே போலதான் எங்களால் ஏற்பட்ட எங்களோட காயங்களை அவர் ஆற்ற வல்லவராயிருக்கிறார். எங்களுடைய காயங்களை பார்த்து நாங்க வாழ மாட்டோம். எனக்காக காயப்பட்ட கிறிஸ்துவை பார்த்து நம்பிக்கையோட வாழுவோம் என்ற அந்த வார்த்தையை எங்களுக்குள்ள நாங்க விதைச்சு கொள்ளுவோம். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைந்தோம். இன்று அவருடைய கிருபையில் புதிய நாளை தொடங்குகிறோம் என்ற வாக்குறுதி இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலையும் ஆழமாக பதியட்டும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அன்பின் தகப்பனே, உங்களுடைய காயங்களால் எங்களுக்கு கிடைத்த ரட்சிப்புக்கும் கிருபைக்கும் உமக்கு கோடான கோடி நன்றியப்பா. எங்களுடைய மனதில் இருக்கும் எல்லா காயங்களையும் பயங்களையும் சுமைகளையும் உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இன்றைக்கு எங்களுடைய இதயத்தை உமது சமாதானத்தால் நிரப்பி உம்முடைய சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமேன்.